விஜய் அவர்களுக்கு எக்கச்சக்கமான இளைஞர்கள் கூட்டம் கூடி இருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்றத பல விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு 5 மணி நேரம் தொடர்ச்சியா அவர் பின்னாடியே வர்றது, அவருக்காகவே அங்க நின்னது, வெயிட் பண்ணி அவரை பார்த்தது அப்படிங்கறதுல ஒரு கூட்டம் கண்டிப்பா ஓட்டு போடத்தானே செய்யும். இவ்வளவு தூரம் நிக்கிறோம், ஓட்டு போடாமலாம் நிக்க போறான் அப்படின்னு நான் பார்க்கல. ஆனா எல்லாமே ஓட்டா மாறுங்கிறது நான் ஏற்கல. நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிற மேபி பர்சனல் என்னால முடியாது. சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறிடுங்க, நான் பல லட்சம் பார்த்தவங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்போ கமலஹாசன் சிஎம் ஆயிருணுமே. சீமான் அவர்கள் கோவையில பேசுறப்பவும் கூட்டின கூட்டம் எல்லாம் தற்கொலை கூட்டம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கட்சியோட தொண்டர்களை இந்த மாதிரி தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது சரியா இருக்குமா? கொள்கையற்ற கூட்டம்னு முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா, திமுகவின் தலைவர் சொல்றாரு. கொள்கையற்றன்னு ஒரு பேர் சொல்லாம யாரை சொல்றாருன்னா தாவேக்காவை சொல்றாரு. இதுதான் என் புரிதல், நான் அப்படிதான் பார்க்குறேன், பெரும்பான்மையாக அவங்க அப்படி தான் பார்க்குறோம். இந்த கொள்கையற்ற கூட்டம் அப்படிங்கிறது ஒரு நம்ம டெர்மினாலஜி ஒரு டீசெண்டான வார்த்தையாக பார்க்குறோம். தற்கூரிங்கிறத நம்ம வந்து ஒரு இன்டீசெண்டான வார்த்தையாக பார்க்குறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சில பேர் சொல்றாங்க இவருக்கு இவர் எதிரியா, இவருக்கு அவர் எதிரியா. அரசியல் எல்லாருமே எதிரி தான். யாருக்கு யார் நண்பன்? கூட்டணி இருக்கும்போது தான் நண்பன், கூட்டணி விட்டு வெளியே போனா எதிரி தான். கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே எதிரியா இருக்கிறான். பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக பிஜேபி பார்க்கலையா? தமிழ்நாட்டு பிஜேபிக்கு யார் எதிரி? திமுக தான் எதிரி. சீமானுக்கு யார் எதிரி? விஜய்க்கு யார் எதிரி? அப்ப சீமான் விஜய் பிஜேபி போனா இணைய வேண்டியது தானே. கொள்கை எதிரி ஒன்னா இருந்தாலும் உன் பாதை வேற. நெகட்டிவா பேசியிருக்கோம், இன்னொரு பக்கம் கூட்டம் வந்துட்டு அவருக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த ஒரு திருச்சி ரோட் ஷோ வெற்றியா தோல்வியா? நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், பேசுவதற்கு முன்பாகவே பேச வைத்து விட்டார். எதனா கூட்டத்தை காட்டி. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம்னா கூட்டம். அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, அவ்வளோ மக்கள் வந்துட்டாங்க அப்படின்றத எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது. இப்போ நானாவே இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோ இருக்காங்க வராங்க அப்படின்னா அவங்களை எனக்கு பிடிக்கணும், நான் போய் பார்ப்பேன். அதுக்காக நான் உங்களுக்கு ஓட் போடுவேனா அப்படின்னு கேட்டால் அது குவெஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எக்கச்சக்கமான இளைஞர்கள் கூட்டம் கூடி இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்றத பல விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, என்னோட கருத்துங்கிறது நான் அதை எதுவுமே ஓட்டா மாறாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 5 மணி நேரம் தொடர்ச்சியாக அவர் பின்னாடியே வர்றது, அவருக்காகவே அங்கே நின்னது, வெயிட் பண்ணி அவரை பார்த்தது அப்படிங்கிறதுல ஒரு கூட்டம் கண்டிப்பாக ஓட்டு போடத்தானே செய்யும். இவ்வளோ தூரம் நிற்கிறோம், ஓட்டு போடாமலாம் நிற்க போகிறான் அப்படின்னு நான் பார்க்கல. ஆனால் எல்லாமே ஓட்டா மாறுங்கிறது நான் ஏற்கலை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஹீஸ் அன்டெஸ்டட். அவர் என்ன ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து இவர் வந்து இவ்வளோ இந்த கூட்டம் ஃபுல்லாக ஓட்டா மாறும்னு சொல்கிறதும் வந்து ஹம்பக்கு. இந்த கூட்டம் ஓட்டாவே மாறாதுங்க, ஒருத்த கூட ஓட்டு பண்ண மாட்டான்னு சொல்கிறதும் ஹம்பக்கு தான். நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறேன். மேபி பர்சனல் என்னால் முடியாது. சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறிடுங்க, நான் பல லட்சம் பார்த்தவங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்போ கமலஹாசன் சிஎம் ஆயிடணுமே இல்லையா? அவர் திருப்பூர் கோவத்தில் கூட்டாத கூட்டமாக அது பயங்கரமான கூட்டங்க. அது உலக நாயகனுங்க கமலஹாசன். இவராது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாரோ உலக நாயகன் கமலஹாசன். எவ்வளோ பொண்ணு நடிச்சிருக்காரு, எத்தனை பேரை கவர்ந்துருக்கிறாரு. அவரால் தொடர்ச்சியாக ஜெயிக்க முடியல. வித்தவுட் ஐடியாலஜி தே cannot win. அப்போ அந்த இடத்துல தான் விஜய் நான் பார்க்குறேன். திரும்பியும் சொல்கிறேன், இந்த கூட்டம் ஃபுல்லாக ஓட்டா மாறாதுன்னு நான் சொல்லலை. ஃபுல்லாகவே ஓட்டா மாறுன்றதுக்கான சாத்தியமும் இல்லை. அதான் கலை யதார்த்தங்கிறது என் கருத்து. சரி, இந்த ஒரு ரோட் ஷோல எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க. நிறைய பொது சொத்து எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து ஸ்டேட் ரிப்போர்ட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய மிரட்டல்களும் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் தான். ஒரு கெடுவாய்ப்பு தான் இந்த சம்பவம். இதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் விஜய் பொறுப்புன்னு நான் சொல்லலை. நம்ம யதார்த்தமாக பேசுவோமே. ஒரு பெரிய தொண்டர் படை, ஒரு ரசிகர் படையை வச்சிருக்கிற ஒரு விஜய் அவர்களால் நூக்கன் கார்னர் போய் எல்லாரையும் போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல விஜய் இல்லை. ஏன்னா துவக்கத்தில் ஒரு நூலை விட்டார். எல்லாமே புசி ஆனந்த் பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க, சில பேர் வேறு யாரோ பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த துவக்கத்திலே நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கணும் கைக்குள்ள, அதை விட்டுட்டீங்க. ஸோ எல்லாத்தையும் விஜயால் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருந்தது வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சி. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி சம்பவங்களாக ஒரு நெருடலான சம்பவங்கள் தான். ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் அவர் ஆக்சுவலி NDTVயில், அவர் வந்து பேசும்போது அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். டக்குன்னு டிஷர்ட் அவுக்குறாங்க, ரொம்ப உணர்ச்சி நான் எல்லா
கட்சிகளுக்குமே இது பொருந்தும். நான் தாவேக்காவை குறிப்பிட்டுலாம் நான் சொல்லல. எல்லா கட்சியிலுமே இப்படி உணர்ச்சி வசப்படுறவங்கலாம் இருப்பாங்க. சில பேர் அதுக்கு விதிவிலக்கு. ம். ஃபார் எக்ஸாம்பிள் திமுகல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தூரம்லாம் இப்ப நாம் தமிழர் கட்சிலாம் பண்ண மாட்டாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சூழல் தொடர்பா ஒரு மாநாடு போடுறாங்கன்னா, அந்த மாநாடு முடிந்த பிறகு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவங்க போறாங்க. இதே மாரி விஜய் அவர்களுக்கு அண்மையில கூட்டிய ஒரு மாநாட்டுல கூட அவங்க கட்சிக்காரங்கலாம் பண்ணாங்க. ஒரு நாளே ஆச்சு அதுக்கு ஃபுல்லா செலவு பண்றதுக்கெல்லாம். ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டுலாம் போனாங்க. அந்த மாரி சில பேர் இருக்க தான் செய்றாங்க கட்சிக்குள்ள. ஆனா இந்த மாரி இருக்கிறது வந்து இந்த கட்சிக்கு கெட்ட பேர உருவாக்கிடும். ம். அப்ப அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத வந்து அவரு ரூட் லெவல்ல ஆர்டர்ஸ் போட்டு அத வந்து தடுக்கிற வேலைய அவரு உடனடியா செய்யணும். ஏன்னா, அவங்க ரொம்ப கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்களோன்னு தோணுது. அவங்கள்ட்ட ஒரு அன்கன்ட்ரோலபிள் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவருக்கு. அப்ப அத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பும் விஜய்க்கு தான் இருக்கு. எங்க சுத்தி போனாலுமே எல்லா சிக்கலுக்குமே தீர்வு விஜய்கிட்ட தான் நம்ம கேட்டாகணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா, அப்ப அவரு அத சொன்னா மட்டும் தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னும்போது ஹி ஷுட் சே. ம். அவர் அத சொல்லி, இல்ல இது மாரி நடந்துக்காதீங்க அல்லது வெளியில கூட அறிக்கை வரணும்னு அவசியம் கிடையாது. கட்சிக்குள்ள பேசினாலே போதும் அது. கட்சிக்குள்ள சொல்லி அங்கங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் யாரோ அவங்க அத கட்டுப்படுத்தணும். பட் எல்லா கட்சியும் நடக்கிறது தாங்க அது. நான் வந்து தாவேக்கா இதில வந்து நம்ம வேணும்ட்டே தாவேக்கா தான் இப்படி இருக்கு. தாவேக்கா தான் இப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லல. எல்லா கட்சிக்குள்ளேயுமே அப்பப்ப அங்கங்க இந்த மாரி சில ஆட்கள் இருப்பாங்க. அத கட்டுப்படுத்த வேண்டியது விஜயோட பொறுப்பு தான். அங்க இருக்கிற ஆர்கனைசர்ஸோட பொறுப்பு. சார் ஆக்சுவலா தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, போட்டி எனக்கும் டிஎம்கேக்கு தான். டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்றது தான். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா டிஎம்கேவை எப்படியோ அப்படியே ஓரமா தள்ளி வச்சுட்டு இங்க போட்டி வந்துட்டு டிவிகே விசஸ் என்டிகே அப்படின்னு மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நேத்து சீமான் அவர்கள் கோவையில பேசுறப்பவும் கூட்டின கூட்டம் எல்லாம் தற்கொலை கூட்டம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கட்சியோட தொண்டர்களை இந்த மாதிரி தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது சரியா இருக்குமா சார்? கொள்கையற்ற கூட்டம்னு முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா? திமுகவின் தலைவர் சொல்றாரு. கொள்கையற்றன்னு ஒரு பேர் சொல்லாம யார சொல்றாருன்னா, தாவேக்காவ சொல்றாரு. இதுதான் என் புரிதல். நான் அப்படிதான் பார்க்குறேன். பெரும்பான்மையாக அப்படிதான் பார்க்குறாங்க. இந்த கொள்கையற்ற கூட்டம் அப்படிங்கிறது ஒரு நம்ம டெர்மினாலஜி ஒரு டீசென்ட்டான வார்த்தையா பார்க்குறோம். தற்குறிங்கிறத நம்ம வந்து ஒரு இன்டீசென்ட்டான வார்த்தையா பார்க்குறோம். 2மே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஸ்டாலினோட விமர்சனமும், சீமான் விமர்சனமும் ஒரே கருத்து தான். அவருடைய முன்னணிக்கு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. காரணம் என்ன அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது, திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த சில அண்மையில ஒரு மாநாட்டில கூட பேசும்போது, "செத்து போனத, கெட்டு போனத ஒரு நாளும் சிங்கம் வந்து இது பண்ணாது" அப்படின்னு சொன்னது வந்து சீமான தான் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய தொண்டர்கள் சில பேர் இல்ல பல பேர் வந்து ஆன்லைன்ல போட்டாங்க. சோசியல் மீடியாக்கள்ல போட்டாங்க. நிச்சயமா அது சீமானோட காதுக்கு போயிருக்கும். அவர் யார சொல்றாருப்பா? அப்பா அண்ணா உங்கள தானே சொல்றாங்க. உங்கள தானே அப்படி சொல்றாப்படி அவரு அப்படின்னு. கண்டிப்பா ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு காண்ட உருவாக்கும்ல. அந்த அடிப்படையில அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. பட் தவிர்க்கலாம் அவரு. அனில் சொல்றது கூட தவிர்க்கலாம் அவரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் அதை ஏற்கல. பட் நீங்க இந்த விமர்சனத்த பத்தி கேட்டீங்க. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தானே அவரு சொல்றாரு. ஆனா இங்க டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு போகுது. இன்னைக்கு நான் மட்டும் சொல்லல அத. நம்ம அத பத்தி பேசல. திமுகவோட ஐபி இருக்கார்ல, ஐபி பெரியசாமி. அவர் சொல்றாரு, எங்களுக்கும் தாவேக்காவுக்குலாம் சண்டை இல்லங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்கா அவங்க தான் 3வது இடத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சூழல்ல தமிழ்நாட்டு களம் அப்படிங்கிறது வித் த ப்ரூஃப் ஆஃப் த வோட்டர் பெர்சன்டேஜ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக வெர்சஸ் அதிமுகங்கிறது தான் இன்னைக்கு போட்டி. எதார்த்தம் அதுதான். நேத்து கிருஷ்ணகிரியில சிஎம் பேசுனத நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்க. அதுல அவர் பேசும்போது கொள்கையற்ற கூட்டம்லாம் சொன்னாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணி தான் பேசுறாரு. அவருடைய பேரை உச்சரிக்கிறாரு, பயன்படுத்துறாரு. ஏன் பயன்படுத்துறாரு? இஸ் த அப்போசிஷன். டைரக்ட் அப்போசிஷன் இஸ் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே விஜயோட பேரை எங்கேயும் பயன்படுத்துற மாதிரி தெரியல. ஆனா ஸ்டாலின் பேரை பயன்படுத்துறாங்க. ஏன்? அவங்களுக்கு எதிரி ஸ்டாலின். ஃபர்ஸ்ட் 2ல நாங்க தான் இருக்கிறோம்ன்றத அவங்க சொல்றாங்க. பல இடங்கள பதிவு பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் இன்னைக்கு டைரக்டா விஜயை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுடைய காரணம், விஜய் அவர் பேரை பயன்படுத்தாம இருக்கலாம். நாம் தமிழர் சொல்லாம கூட இருக்கலாம். ஆனால் சீமான் அது பிளஸ்ன்னு நினைக்கிறாரு தனக்கு. அட்டாக்கிங் விஜய் அது சீமானுக்கு ஒரு ஏறுமுகமா தான் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கமலஹாசன் வந்தாரு. தனியா தான் கட்சிலாம் நடத்தினாரு. கூட்டம்லாம் கூட வச்சாரு. 40 சீட்டோ 50 சீட்டோ கொடுத்தாருங்க சரத்குமார் கட்சிக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிக்கு 50 சீட் 40 சீட் கொடுத்தாரு. நிக்க ஆள் இல்ல. அப்புறம் திருப்பி கொடுத்துட்டாரு சீட்டெல்லாம். அது மாதிரி ஒரு கூட்டம்லாம் வச்சாங்க. சீமான் தான் கமலஹாசனை திட்டினாரு. சீமான் தான் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லும்போது,
எம்ஜிஆர் ஒரு ஊழல்வாதி, எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் மீனவர்களை சுட்டு கொன்றவர், எம்ஜிஆரால தமிழ்நாட்டில் சாராய வியாபாரம்லாம் கல்வி தந்தையா மாறிட்டான் இப்படின்னு பேசினாரு. யாரு கவுண்டரா? அகெயின்ஸ்ட் கமலஹாசனுக்கு. கமலஹாசன் சீமான் பேரை பயன்படுத்தினாரா? பயன்படுத்தல. அதுக்காக சீமான் பர்சன்டேஜில் இறங்கவே இல்லையே, ஏறி தானே போனாரு. அப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வெளிப்படையா பேசுவோம். விஜய்க்கு அதிகமான முக்கியத்துவத்தை ஊடகங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நீங்களே மென்ஷன் பண்ணீங்க கோயம்புத்தூர்ல தற்கொலை கூட்டம்னு பேசினாருன்னு. கோயம்புத்தூர்ல நேற்று சீமான் என்ன தலைப்புல பேசினாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம்னு போட்டு வட இந்தியரோட வருகை என்ன பிரச்சனையா இருக்குது, உங்களுடைய சொந்த தொழிலாளிகளோட என்ன பிரச்சனையா இருக்குது, நீங்க உங்களுடைய பாரம்பரிய உரிமைகளை விட்டு கொடுக்குறீங்களா என்ன பிரச்சனையா இருக்குன்னு பல விஷயங்களை பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமியை போலவே தம்பி விஜயும் பார்த்து படிக்கிறாருன்னு பேசினாரு. திமுக விமர்சனம் பண்றாரு. திராவிடம்னு இவங்க பேசி பெரியாருன்னு பேசி நம்மளாம் மழுங்கடிச்சிட்டாங்கன்னு பேசுறாரு. இவ்வளவு பேசியிருக்காரு திரு சீமான். 1.25 மணி நேரம் ஸ்பீச். அந்த 1.25 மணி நேரம் ஸ்பீச்சில் போற போக்குல எல்லாரையும் வரிசையா திமுக, அதிமுக, பிஜேபி மிக கேவலமா பேசியிருக்காரு நேத்து. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கேவலமான கிரிட்டிசைஸ் பண்றாரு பிஜேபியை. அடுத்து டிவிகேவையும் பேசுறாரு. இப்போ ஏன் டிவிகே பேசுறது மிகப்பெரிய ஊடகங்கள் கட் பண்ணி போடுறாங்கல்ல, ஏன் போடுறாங்க? விஜய்க்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கு, மீடியா ட்ராக்ஷன். இந்த மீடியா ட்ராக்ஷன் விஜய்க்கு அதிகமாக கிடைக்குது. விஜய்க்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மீடியா ட்ராக்ஷனை இவ்வளவு நாளா 15 வருஷமா கட்சியை கட்டி 8% ஓட்டை வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்னோட ஐடென்டிட்டி, நான் அதை வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவருடைய கிரவுண்டில் புதுசாக வரக்கூடிய விஜய், அதுவும் அவர்கிட்ட பல முறை பேசி 2 பேருக்குள்ள டிஸ்கஷனாக நடந்து அப்போ அவர்கிட்ட பிரிஞ்சு இன்னைக்கு தனியாக போய் அதுவும் அங்கங்கே எப்பயாச்சும் கொஞ்சம் ஆச்சு ஊச்சு நான் கத்துறவன் கிடையாது அப்படின்னு மறைமுகமாக அட்டாக்கு, அப்புறம் செத்து போனதை கெட்டு போனதும் ஒரு மறைமுக அட்டாக்கு. இதெல்லாம் சீமானதான்னு பொதுவாக இருக்கிற அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இப்படிலாம் பண்ணுற ஒருத்தரை சீமான் மறைமுகமாக அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. சீமான் ஹேஸ் நத்திங் டு லாஸ். இழப்பதற்கு நான் விட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மீடியா அட்ராக்ஷன் தம்பி தானே கொடுக்குறீங்க, தம்பியை நான் அடித்து விளையாடுறேன். அப்படி என்ன பண்ணுவீங்க? விஜயை அடிக்கிறது மன்சூர் அலிகான் எடுத்து போடுவீங்களா? விஜயை டிஆர் அடிச்சு எடுத்து போடுவீங்களா? விஜய் சீமான் அடிச்சா போடுவீங்க. இன்னொன்று, சில இடங்களில் தாறுமாறாக அடிக்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கல. அதெல்லாம் திரு சீமான் அவர்கள் கைவிட்டுறணும். அதெல்லாம் அவர் பர்சனலாக அவர் தம்பி அண்ணன் தம்பியாக இருக்கலாம், வாடா போடாலாம் பேசலாம். பட் பொதுவெளியில் அவர் பேச தவிர்க்கணும். பட் மற்ற அட்டாக்லாம் பாருங்களேன். இது டிவிக்கேன்னு கத்துற கூட்டம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தீய அரசியலை விதைக்கக்கூடியவர்களை தீ வைத்து கொளுத்தக்கூடிய கூட்டம். இது தளபதின்னு கத்துற கூட்டம் இல்லை, மக்களின் தளபதியை மாற்ற வந்த கூட்டம். அவருடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. இது தற்குறி கூட்டம் இல்லை, தத்துவ கூட்டம் அப்படிங்கிறாரு. இதனுடைய நீட்சி என்னன்னா, யூ ஹாவ் நத்திங், உங்ககிட்ட எந்த ஐடியாலஜியுமே கிடையாது, நீ ஒரு மக்களை ஏமாத்துற. நீங்க இன்னொன்னு சொல்றேன், சீமான் மட்டும் எதிர்க்கிறாருன்றதே முதல்ல பொய். விஜய் எல்லாருமே தான் எதிர்க்கிறாங்க, பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே தான் எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு, விஜய் அப்படிங்கிற பர்சனை மறந்துடுங்க. ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ் இருக்காரு, எக்ஸ் வேணாங்க, இப்போ உங்களை எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய பிரபலம், உங்க பின்னாடி நீங்க விஜய் கூட்டின மாதிரி ஒரு மடங்கு கூடவே கூட கூட்டி ஒரு கருத்தை பேசுறீங்க. அந்த கருத்தை நீங்க பேசுறீங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அந்த கருத்தை நீங்க லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசுறீங்க. அப்ப அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் மற்ற நபர்களுக்கு இருக்கு. ஏன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அது தவறுன்னு அவங்க நம்பலாம். தப்பா பேசுறாங்க, நீங்க தப்பா பேசுறீங்க, அது தப்புங்க. ஏன் அது தப்புன்னு சொல்றேன்னா, நீங்க பல பேர் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க நிக்கிறீங்க. லட்சக்கணக்கான மக்கள் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க நிற்கும் போது, நீங்க தப்பா பேசுறீங்கன்றத அவர் ஃபீல் பண்ணும்போது, அதை எதிர்த்து பேச வேண்டிய கடமை சீமானுக்கு இருக்குது, ஸ்டாலினுக்கு இருக்குது, எடப்பாடிக்கு இருக்குது, ஃபார் எனிபடி திருமாவளவனுக்கும் இருக்குது. ரொம்ப சிம்பிளா கேட்போம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் யாரை பத்தி மட்டும் பேசுறாரு? திமுக பத்தி பேசுறாரு, பாஜக பத்தி பேசுறாரு. ஏன்னு அவர் ரீசன் சொல்றாரு அப்படின்னா, திமுக ஆளுங்கட்சியா இருக்குது, பிஜேபி மேல ஆளுங்கட்சியா இருக்குது, பாசிஸ்ட் பார்ட்டியா இருக்குதுன்றாங்க. பட் அதை தாண்டி இந்திய அளவில் பெரிய கட்சினா அது பாஜக, தேசிய அளவில். தமிழ்நாட்டில் திமுக இருக்குது. ஸோ கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்த உடைக்க முயற்சி பண்றாரு விஜய்.
இது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது. ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று கேட்குறேன். ஹைப்போதெட்டிக்கல் தான், இது வந்து ரியல் கிடையாது. இப்போ நாளைக்கு அஜித்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அவர் பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அந்த கூட்டத்தில் அஜித் ஒன்று பேசுறாரு. விஜய் மென்ஷன் பண்ணாமல் கூட பேசுறாரு. விஜய் மென்ஷனே பண்ணல. விஜய் அஜித்தோட பேச்சுக்கோ அல்லது அஜித்தோட கட்சியை பற்றியோ விமர்சனம் பண்ணுவாரா மாட்டாரா? நீங்கள் வந்து மனசாட்சியோட சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுவாரு சார். ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வராங்க போட்டி அப்படின்னா சிம்பிள், அவ்வளவுதான். விமர்சனங்கள்ன்றது வரும். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கட்சி பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்தை தன்மையப்படுத்த வேண்டிய வேலை எல்லாருமே பண்ணணும். நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சா நான் கூட பண்ணுவேன். எனக்கு சில பேர் சொல்றாங்க, இவருக்கு இவர் எதிரியா, இவருக்கு அவர் எதிரியா. அரசியல் எல்லாருமே எதிரி தான். யாருக்கு யார் நண்பன்? கூட்டணி இருக்கும்போது தான் நண்பன். கூட்டணி விட்டு வெளியே போனா எதிரி தான். கூட்டணிக்குள்ள இருக்கும்போதே எதிரியா இருக்கிறான். பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக பிஜேபி பார்க்கலையா? கூட்டணி கட்சியின் தலைவருடைய ஒப்புதலை மீறி ஒருத்தர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வராரு. என்ன ஆச்சு? 10 நாள் கெடு என்ன மாதிரி ஆயிரும்னாரு. அமைதியா இருக்காரு பாருங்க செங்கோட்டையன். 11 நாளா ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்போ எதிரில் இருக்கிறவரோட கூட்டத்துக்கு பார்த்து அந்த கூட்டத்தில் அவர் தப்பான கருத்தை சொல்றாருன்னு அவர் ஃபீல் பண்றாருன்னா அதை தன்மையப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு கட்சிக்காரருக்கு இருக்குது. அதை சீமானும் பண்ணுவாரு, திருமாவும் பண்ணுவாரு, திமுகவும் பண்ணுவார். அதுக்காகவே நான் திரும்பி சொல்றேன், அதற்காகவே ஒருத்தர் பயந்துட்டாரு, பதற்றப்படுறாருன்னு சொல்றத நான் ஏற்கல. டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா? உங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்கிறேன். நிறைய பேர் வந்து சீமானை வந்து அவர் மாத்தி பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நீங்க கண்டினியூஸா அவரை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவர் விஜய்கிட்ட டச்சில் தான் இருந்தார். ஒன்னாதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வரவேற்றாரு, பாராட்டினாரு. ஒரு செயலுக்கும் ஒரு அறிக்கை விடுவார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு செயல்பாட்டுக்கும் அறிக்கை விடுவாரு. பர்த்டேக்கு அறிக்கை விட்டாரு. கட்சி ஆரம்பிச்சாரு, கொள்கையை அறிவிச்சாரு, உடையிறாரு. ஸோ வேரி பிரேக்ஸ் மீன்ஸ் அவர் ஐடியாலஜிக்கலா டிஃப்ரெண்ட் ஆகிறாரு. தம்பி பாதை வேறையா இருக்கு, என் பாதை வேற இருக்கு, முடிஞ்சு இதுல எங்க நீங்க மாத்தி பேசுறதுக்கு இருக்கு? ஒருத்தர் எனக்கும் அவருக்கும் கொள்கை ரீதியா முரண்பாடு உருவாயிருச்சுன்னு நான் சொன்ன பிறகு இது எப்படி? நான் உங்களை இப்போ பஸ்ல பாக்குறேன், நம்ம டிக்கெட் வாங்கி கொடுக்கும்போது ஏதோ சில்லறை கிட்ட கொடுக்குறீங்க, வணக்கம் கை கொடுத்து அறிமுகப்படுத்திக்கிறேன். அப்புறமா எனக்கு வந்து உங்க கொள்கை வேற, என் கொள்கை வேற, நீங்க வேற ஒரு பாதையில நான் ஒரு வேற பாதையில பயணிக்கிறேன்னு தெரிஞ்ச போது நான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். சரியா வராதுப்பா, நான் விலகி தான் போவேன். சரி சில்லறை மாற்றி கொடுத்தாருப்பா, கூடவே இருப்போம், இருக்க முடியுமா? நல்லா இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் அரசியல். இப்போ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடியாலஜியாக நீங்கள் அவரோட ஒன்றா இணையிறீங்களா அப்படி நினைச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாதப்போ கொள்கை எதிரி திமுகங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தரை போய் ஜாயின் பண்ண முடியாது. பிஜேபிக்கு யார் எதிரி? தமிழ்நாட்டு பிஜேபிக்கு யார் எதிரி? திமுக தான் எதிரி. சீமானுக்கு யார் எதிரி? திமுக. விஜய்க்கு யார் எதிரி? திமுக. அப்போ சீமான் விஜய் பிஜேபி ஒன்றா இணைய வேண்டியது தானே? கொள்கை எதிரி ஒன்னா இருந்தாலும் உன் பாதை வேற. அவன் இந்துத்துவ பாதையில போறான், இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்ற பாதையில போறாரு. இவர் இந்துத்துவமும் வேற, திராவிடமும் வேறன்னு ஒரு பாதையில போறாரு. இப்போ 3 பேர் வேற வேற பாதையில இருக்கும்போது அவங்க பாதையில சரியா இருக்காங்கன்னா நம்ம பார்க்க முடியும். அப்ப அப்படி விமர்சனம் பண்ண, அப்படி ஆதிசம் விமர்சனம் பண்ணாருன்னு சொல்றதே வந்து தப்பான வாதம். அந்த வாதத்தையே நான் முதல்ல ஏற்கலாம். அதனால விஜயை அடிக்கிறது சீமானுக்கு பிளஸ்ன்னு அவர் நம்புறாரு. அதன் மூலமாக தன் வாக்கு வங்கி உயருமோ உயரலையோ, ஹீ கெயின் அ மீடியா அட்டென்ஷன். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட அவர் கேட்டார், நான் எவ்வளோ விஷயங்களை பேசுகிறேன், அதை பற்றி நீங்கள் யாரும் ஒருத்தருமே போகிறது கிடையாது. யாரோ ஒரு தம்பி விஜயை பற்றி ஒரு கேள்வி கேட்டுறீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன், அதை ஒன்றே எடுத்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுறீங்க. ஒரு தலைவருக்கு இருக்கிற வழி தாங்க அது. யாருக்காக இருந்தாலும் அந்த வழி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நின்னா உங்களுக்கும் அந்த வழி தெரியும். எவ்வளவோ விஷயங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம், அவரை மடக்கி கேட்குறோம், அவரை கோவப்படுத்தியிருக்கிறாங்க, அவரை காயப்படுத்தியிருக்கிறாங்க, அவர் திருப்பி காயப்படுத்துறாரு, கோவப்படுத்துறாரு, எல்லாமே நடக்குது. பட் அவர் நின்று பேசிட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா, நன்றி இருக்குன்னு சொல்லிட்டு போறாருல்ல, அது மாதிரி யாரால பேச முடியும்? பேச்சு திறமை இருக்குது, பதவி கொடுத்துருக்கோன்னு நான் சொல்லலை. மக்கள்கிட்ட போராடட்டும், மக்கள் ஓட்டு போடட்டும், ஜெயிக்கட்டும், வரட்டும், அது வேற. பட் விஜயை பற்றி அவர் ஏன் பேசுறாருன்னா, அவருக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்கவே மறுக்கிறீங்க. மேபி சீமானோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அது தப்பு சரின்னு நம்ம சொல்ல முடியாது. நீ பேசாதன்னு நம்ம சொல்ல முடியாது. நீ எதுக்கு விஜயை பற்றி பேசாதன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர் விஜய் பற்றி தான் பேசுவார். ஏன்னா நீங்கள் வலை விரிக்கிறாரு விஜய் வரணும்னு. விஜய்க்கு ஒரு தெளிவான ஆள். விஜய் சீமானை பற்றி டைரெக்டாக வாயே திறக்க மாட்டார், நாம் தமிழர் கட்சின்ற பேர் உச்சரிக்கவும் மாட்டார். அந்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து சீமான் போகலாம், பட் விஜய் இறங்கி வரமாட்டார். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், கமலஹாசன் சீமான் பேர் உச்சரிச்சிருக்கிறாரா? விஜயகாந்த் சீமான் பேர் உச்சரிச்சிருக்கிறாரா?
யாருமே உச்சரிச்சது கிடையாது. பட் அவங்கலாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? சீமான் எங்க இருக்கிறாரு? அத ட்ரை பண்ணுவாரு சீமான். அது கெயினா, லாஸாங்கிறது நம்ம ரிசல்ட்ட தான் பார்க்கணும். கண்டிப்பா சார். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லாஸ்ட் கொஸ்டின் சார். எக்கச்சக்கமா பேசிட்டோம். நெறைய வந்துட்டு நெகட்டிவா பேசியிருக்கோம். இன்னொரு பக்கம் கூட்டம் வந்துட்டு அவருக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த ஒரு திருச்சி ரோட் ஷோ வெற்றியா தோல்வியா சார்? கூட்ட ரீதியில வெற்றி. அவரோட கூட்டத்த காட்டி, அதாவது பேச்சுக்கு முன்பாகவே நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். பேசுவதற்கு முன்பாகவே பேச வைத்து விட்டார். எதனா கூட்டத்த காட்டி. பட் அவர் பேசிய பிறகு மற்றவர்கள் வெறும் வாய்க்கு அவல் போட்டதைப் போல, எந்த விஷயத்தை குறித்த ஒரு ஆழமான புரிதல் இல்லாம, ஒரு உரை வீச்ச எழுச்சியா குடுக்காம, அதுல ஒரு ஏமாற்றம் அளித்திருக்கிறார் விஜய்ங்கிறது தான் என் தனிப்பட்ட கருத்து. ரொம்ப நன்றி சார். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு மேலயாவது போற கூட்டங்கள்ல அவர் ஏதாவது பேசுவாரா அப்படின்றது நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.